வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு திருவிழா தான். அந்த வகையில தேர்தல் தொடங்குறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தேர்தல் களம் சூடு பிடிக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு வழக்கத்துக்கு மாறா கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு மக்களை சந்திச்சுட்டு வராங்க. இந்த நிலையில திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 4.5 ஆண்டுகால பயணத்துல சென்னை மக்களுக்கு பிடித்த எம்எல்ஏக்கள் யார் யார், அவங்களுடைய ரேட்டிங் என்ன பார்க்கலாம். சென்னையை உள்ளடக்கிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் குளத்தூர் தொகுதி முதலிடத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் தொகுதி என்பதால் உடனுக்குடன் மக்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு சென்னையின் டாப் 10 தொகுதி வரிசையில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அதிகாரிகளின் நேரடி பார்வையில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள், உள்கட்டமைப்பு பணிகள் ராக்கெட் வேகத்தில் நடந்து முடிந்திருக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் குளத்தூரை சுற்றி பல்வேறு புதிய மேம்பாலங்கள் மற்றும் சாலை வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்ட பள்ளிகள், அதிநவீன மருத்துவமனைகள் என முன்மாதிரியான திட்டங்கள் பலவும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் நவீன சந்தை உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு எளிதில் மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை கிடைத்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுடன் வகுப்பறைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொகுதியில் பல இடங்களில் புதிய பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் சமூக நலக்கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் யாவும் பொதுமக்கள் போற்றும் வகையில் இருப்பதால் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை ஸ்டாலின் படுத்துக்கொண்டே அல்ல, தொகுதிக்கு வராமலேயே ஜெயிக்கலாம் என்கிறது நம்முடைய ஆய்வு. கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியா போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய திட்டங்களே போதுமான அளவுக்கு அந்த தொகுதிக்கு போய் சேர்ந்திருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. மட்டுமல்ல, உங்களுடைய கூட பிறக்காத ஒரு அண்ணனாக செஞ்சறதுக்கு நான் என்னைக்கும் தயாராக இருப்பேன். ஸ்டார் தொகுதினாலே அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் ஓரளவுக்காவது சரி செய்யப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுவும் முதலமைச்சர் மகனோட தொகுதி, தமிழ்நாடு அரசோட துணை முதலமைச்சர் தொகுதினா சும்மாவா? டாப் 10 எம்எல்ஏக்கள் பட்டியல்ல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின். திமுகவினராலும் இளைஞர்களாலும் கொண்டாடப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் தொகுதி மக்களை கவர்ந்திருக்கிறார். பிரச்சனைகளை தீர்க்கும் அதிகாரம் படைத்தவராக இருக்கும் உதயநிதியிடம் என்ன குறைகளை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கிறார் என்கிறார்கள் அந்த தொகுதி மக்கள். அது மட்டுமல்ல, எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருக்கிறார் என்கிறார்கள் பயன் பெற்றவர்கள். சென்னை சேப்பாக்கத்தில் 31 கோடி மதிப்பீட்டில் மத்திய பக்கிங்ஹாம் கால்வாயில் 7.315 கிலோமீட்டர் நீளத்திற்கு புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.
நடுக்குப்பம் பகுதியில் மக்களின் பங்களிப்புடன் 1,50,000 ரூபாயில் புறக்காவல் நிலையம், 1,25,00,000 ரூபாயில் சாலையோர கழிவு நீரேற்று நிலையம் அமைத்தல், 230 மீட்டர் நீளத்திற்கு புதியதாக கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணி, 370 மீட்டர் நீளத்தில் கழிவுநீர் உந்துக்குழாய் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அவரது தொகுதியில் கவனம் பெற்றிருக்கின்றன. டாக்டர் பெசன்ட் சாலையில் 1,05,00,000 மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாடு மற்றும் விளையாட்டு மையம், பம்பிங் ஸ்டேஷன் சாலை மற்றும் ரிச்சி தெரு சந்திப்பில் நமக்கு நாமே திட்டத்தில் 17 லட்சத்தில் பொது கழிவறை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தொகுதியில் 15,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையம், முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் 1,736 மாணவர்களுக்கு 2,15,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தந்தை ஸ்தானத்துல உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 3,734 மாணவர்களுக்கு 4,58,00,000 அளவுக்கு கல்வி உதவித்தொகை கிடைத்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி நவீன வளர்ச்சியில் ஒரு புதிய பாதையை அடைந்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத் துறையின் மீது இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு. தொகுதியின் பாரம்பரியத்தையும் நவீன வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்துவதில் இவரது பங்கு முக்கியமானதாக இருக்கிறது. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மைதானத்தை தாண்டி விழும் சிக்ஸர் போல உதயநிதியின் செல்வாக்கு சேப்பாக்கத்தில் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமே விதை போல் விழுந்திருக்கிறது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. சென்னையின் டாப் 10 எம்எல்ஏக்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருக்கிறது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன். இவ்வளவு பெரிய சென்னைக்கும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், சென்னையுடைய மேயராக இருந்து அதிக கவனம் பெற்றவர், சுறுசுறுப்பான மனிதர்னு பல்வேறு நல்ல பெயர்களுக்கு சொந்தக்காரர். இவருடைய தொகுதி எந்த அளவிற்கு வளர்ச்சி கண்டிருக்கு? சைதாப்பேட்டை தொகுதி மீண்டும் இவருக்கு கை கொடுக்குமா? சுகாதாரத்துறை அமைச்சராக தமிழகம் முழுவதும் பல்வேறு மருத்துவ திட்டங்களை கொண்டு வந்த மா சுப்பிரமணியன் தனது சைதாப்பேட்டை தொகுதிக்கென சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்துவதில் இவருடைய பங்கு அதிகம். மக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுகாதார மையங்கள் புதியதாக நிறுவப்பட்டிருக்கின்றன. சைதாப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தை சீரமைத்தது, அடையாறு நதிக்கரையை அழகுபடுத்துவது போன்ற அடிப்படை கட்டமைப்பு பணிகளும் இவரது முயற்சியால் நிறைவடைந்திருக்கின்றன. பொதுமக்கள் இவரை நேரடியாக சந்தித்து தங்கள் குறைகளை கூற முடியும் என்பது இவரது பலம். விரைவில் குழந்தைகளுக்கான பிரம்மாண்ட அரசு மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமைய உள்ளது. ஒரு அமைச்சராக இருந்த போதும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன் தொகுதி மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் இவர் உறுதியுடன் இருக்கிறார். மாசு என்றால் சென்னையில் மாசு இல்லாத நகரம் என்று கூட பொருள் தரும். அதைத்தான் தன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுத்தம், சுகாதாரம் என தூய்மையான நகரத்தை கட்டமைக்கவும் சுகாதாரத்தை காக்கவும் பல வழிகளில் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். ஊர்ல இருந்து பஸ்ல சென்னைக்கு கிளம்பி வரும்போது தாம்பரம்னு கண்டக்டர் கொடுக்கிற சத்தம் தான் நம்மளை எல்லாம் எழுப்பிவிடும். அந்த வகையில சென்னையுடைய நுழைவாயிலா இருக்கக்கூடிய தாம்பரம் தொகுதி மக்கள் விழிச்சிட்டாங்களா அல்லது இருட்டிலேயே இருக்கிறாங்களான்னு நம்ம போய் அலசி ஆராய்ஞ்சப்போ தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ திரு எஸ்.ஆர். ராஜாவின் செயல்பாடுகளால தாம்பரம் தொகுதி தனி அழகோடு மிளிர்வதை யாராலையுமே மறுக்க முடியல. சென்னையின் நுழைவு வாயிலாக இருக்கும் தாம்பரம் தொகுதி இன்னும் பழமை மாறாமல் அதே அழகோடே பல்வேறு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதில் தொடங்குகிறது அந்நகரத்தின் வளர்ச்சி. சென்னையின் கிளைகளாக விரிந்திருக்கும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக திகழ்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. முக்கிய சாலைகள், குடிநீர், கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 250 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் புதிய மேம்பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் சானட்டோரியம் மேம்பாலம் மூலம்
வாகன நெரிசல் 40 விழுக்காடு குறைந்திருக்கிறது. குரோம்பேட்டை, செம்பாக்கம் மற்றும் முடிச்சூர் போன்ற பகுதிகளில் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் புதியதாக போடப்பட்டு பழைய சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. 10 அரசு பள்ளிகள் 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு நவீன வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்தை பொறுத்தவரை 3 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பேருதவியாக இருந்து வருகின்றன. பேருக்கு பட்டா கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். தாலுகா அலுவலகத்துக்கு கொண்டாந்தோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுபோல அண்டர் கிரவுண்ட் கேபிள் நாங்க கொண்டாந்துருக்கிறோம் சொல்லியிருக்கோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்க கொண்டாந்துருக்கிறோம். அது அடிப்படை தேவைகள் பொதுமக்களுக்கு எது எது வேண்டுமோ அத்தனை பணிகளும் நாங்கள் செய்திருக்கிறோம். தாம்பரம் அரசு மருத்துவமனை 50 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் தினசரி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை 25% அதிகரித்திருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க 20 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்திற்கு புதிய மழைநீர் வழிகால்வாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே தனது இலக்கு என்று உறுதியளித்த எம்எல்ஏ SR ராஜா அவர்கள் அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்றால் அந்த தொகுதி மக்கள் பாசிட்டிவ் சிக்னலையே காட்டுகிறார்கள். தாம்பரம் தொகுதியில இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுக எம்எல்ஏவா இருக்கிற திரு SR ராஜாவுக்கே வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த தொகுதியில திமுகவின் கொடியே பறக்கும்படியாக பல்வேறு நலத்திட்டங்கள் வழியா மக்களை சென்றடைஞ்சிருக்காரு திரு SR ராஜா. தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.